பூமியை விட்டு பிரியும் நிலா. நாள்தோறும் நம்மளோட பூமியில இருந்து நிலா பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் அளவில் கொஞ்சம் கொஞ்சமாக பிரிந்து போயிட்டே இருக்கு. அப்படி நம்ம பூமியில இருந்து நிலா பிரிகிறனால நம்மளோட பூமிக்கு என்னென்ன ஆபத்துகள்லாம் வரும், இது எல்லாத்தையும் பற்றி தான் இன்னைக்கான வீடியோஸில் நம்ம பார்க்க போகிறோம். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலில் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம். சுமார் 400 கோடி வருஷங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா பூமி தன்னை தானே சுற்றி கொள்ள வெறும் 8 மணி நேரம் மட்டுமே எடுத்துக்கிறோம். அதே இது இன்றைய காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா பூமி தன்னைத்தானே சுற்றி கொள்ள 24 மணி நேரம் வரைக்கும் எடுத்துக்கிறோம். அதே இது நிலா உருவான பின்னர் தான் பூமியோட வேகம் பார்த்தீங்கன்னா மெல்ல மெல்ல குறைஞ்சு 24 மணி நேரமா இப்ப இருக்கு. நீங்களே 1 செகண்ட் இமேஜினேஷன் பண்ணி பாருங்க. பூமியில இருந்து நிலா 7 சென்டிமீட்டர் அளவில் பிரிந்து கொண்டே போயிட்டு இருந்தால் பூமியோட வேகம் போக போக ஃபாஸ்ட்டாக சுட்ட ஆரம்பிச்சிடும். அது மட்டும் இல்லை, நிலாவோட ஒளி நம்ம பூமி மேலே படாது. அமெரிக்கன் விண்வெளி வீரர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த மாதிரி பூமியில இருந்து நிலா பிரிந்து கொண்டே போயிட்டு இருந்தால் எதிர்காலத்தில் இயற்கை சூழல்கள் மாறலான்ட்டு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லை, நிலா நம்ம பூமியில இருந்து பிரிந்து கொண்டே போயிட்டு இருந்தால் பழையபடி நம்ம பூமி 8 மணி நேரம் மட்டுமே சுற்றும். அப்படி 8 மணி நேரம் மட்டுமே சுற்றுறனால நம்மளுக்கு தக்கனே வயசாக கூட வாய்ப்புகள் இருக்குன்ட்டு சொல்லியிருக்காங்க. கடைசியாக சொன்னது எந்த அளவுக்கு உண்மைன்ட்டு தெரியல. ஆனால் ஸ்டார்டிங் சொன்ன பூமியிலிருந்து நிலா 7 சென்டிமீட்டர் நகர்ந்துக்கிட்டே தான் இருக்கு. அப்படி நம்ம பூமியிலிருந்து நிலா டோட்டலாக நகர்ந்துருச்சுன்னா நம்ம பூமிக்கு என்ன ஆபத்துகள் வரும்ன்றத நீங்கள் தான் மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் சொல்லிடணும். சரி guys, அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.